அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தன் வரலாறு ஆட்டோபயோகிராஃபி என்பது எப்போதும் படிப்பதற்கு சுவையாக இருக்கிற ஒரு புத்தகமாக இருக்காது. அடுத்தவனினுடைய நாட்குறிப்பை அவன் அறியாமல் படிப்பதில் வேண்டுமானால் சுவாரஸ்யமாக இருக்கலாமே தவிர, அவனே தன் வாழ்க்கையை எழுதுகிற போது அதை படிப்பதற்கு மற்றவர்களுக்கு பெரிய ஆர்வம் வந்துவிடாது. ஆனால் தன் வாழ்க்கை வரலாற்றை ஒழிவு மறைவில்லாமல் எழுதி தான் செய்த பிழைகளையும் கூட பதிவு செய்து மிகப்பெரிய அளவில் மக்களை சென்றடைந்த புத்தகம் என்று சொன்னால் அது காந்தியார் எழுதியிருக்கிற சத்திய சோதனை தான். சத்திய சோதனை படிக்கிற போது பல இடங்கள் ஒரு சுவையான நாவலை படிப்பது போல இருக்கும். குறிப்பாக ஒரு இடத்தை நாம் பார்க்கலாம். காந்தியார் 1 மாத காலம் கோகலேயின் வீட்டில் தங்கியிருந்தார். கோகலே தான் தன்னுடைய குரு என்று காந்தியார் பல இடங்களில் சொல்லுவார். அன்றைக்கு ஏறத்தாழ, அதாவது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் 1910 வரை இந்திய அரசியல் வானில் மிக புகழ்பெற்றவர்களாக விளங்கியவர்கள் 2 பேர். ஒருவர் கோபாலகிருஷ்ண கோகலே, இன்னொருவர் பாலகங்காதர திலகர். இவர்களை எப்படி இந்த வரலாறு பார்க்கும் என்றால், திலகர் என்பவர் கொஞ்சம் வேகமானவர், தீவிரவாதி. கோகலே என்பவர் மிதவாதி என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருப்பார்கள். 2 பேருக்கும் விடுதலை நோக்கமாக இருந்தது. கோகலே நிறைய படித்தவராக, ரானடேயிடமிருந்து பலவற்றை கற்றுக்கொண்டவராக, ரானடேயின் மீது மிக மிக பெரிய பற்றுதல் என்பதை விட பக்தி கொண்டவராக கோகலே இருந்திருக்கிறார். ரானடேயிலிருந்து கோகலே, கோகலேயிடமிருந்து தான் காந்தியார். எனவே காந்தியார் 1 மாத காலம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்ததற்கு பிறகு 1 மாத காலம் கோகலேயோடு அவர் தங்கியிருக்கிறார். அந்த அனுபவத்தை சத்திய சோதனையில் காந்தியார் எழுதியிருக்கிறார். 1, 2, 3 என்று ஒரு 10 பக்கங்களில் 3 பகுதிகளாக அதனை காந்தியார் எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு செய்தி நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. காந்தியார் எழுதுகிறார், நான் கோகலே இடத்திலே 2 வினாக்களை ஒரு முறை கேட்டேன். 2க்கும் அவர் விடை சொன்னார். ஆனால் ஒன்று எனக்கு சரி என்று பட்டது, இன்னொன்று எனக்கு மனம் நிறைவாக இல்லை என்று குறிப்பிடுவார். அந்த 2 கேள்விகள் என்ன? இவை வரலாற்றிலே முக்கியமான செய்திகள் என்று சொல்ல வேண்டும். காந்தியார் சீடராக இருந்து கோகலேயை பார்த்து 2 கேள்விகளை கேட்கிறார். முதல் கேள்வி, நீங்கள் ஒரு குதிரை வண்டி வைத்திருக்கிறீர்களே, அது எதற்காக? தனியாக போக வேண்டுமா? எல்லோரையும் போல ட்ராம் வண்டியிலே போகலாம் இல்லையா என்று காந்தியார் கேட்கிறார். அதாவது குதிரை வண்டியே ஒரு பெரிய ஆடம்பரம் மாதிரி காந்தியாருக்கு பட்டிருக்கிறது. இன்றைக்கு குதிரை வண்டியில் போவது என்பதையே கொஞ்சம் நம்முடைய தகுதிக்கு குறைவு என்று கருதுகிற காலத்தில் வாழ்கிறோம். ஆனால் அன்றைக்கு குதிரை வண்டியே ஒரு ஆடம்பரம். ஏன் எல்லோரையும் போல ட்ராம் வண்டியிலே போக வேண்டியது தானே? இன்றைய நடைமுறையில் சொன்னால் எல்லோரையும் போல நீங்கள் பொதுவான அரசு பேருந்தில் பயணம் செய்ய வேண்டியது தானே? எதற்காக தனியாக ஒரு மகிழுந்து, ஒரு கார் வைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்பது போன்ற கேள்வி. அதற்கு கோகலே கோபப்பட்டு, இதுவெல்லாம் என்ன கேள்வி என்று கேட்காமல் பொறுமையாக தன் சீடராக இருக்கிற காந்தியாருக்கு அவர் விடை சொல்லுகிறார். ஒருவேளை என்னைப் போல பலருக்கும் தெரிந்து விடுகிற ஒரு துர்பாக்கியம் உனக்கு நிகழுமானால் பிறகு உனக்கும் இப்படி ட்ராம் வண்டியில் போவது எளிதாக இருக்காது என்று சொல்லுகிறார். அது அசாத்தியம் என்று சொல்லவில்லை. அந்த சொல்லாடல் தமிழில் அப்படித்தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அசாத்தியம் என்று சொல்லவில்லை, ஆனாலும் கஷ்டமானது என்கிறார். அது முடியவே முடியாது என்று குறிப்பிடவில்லை. இன்றைக்கும் நாம் பார்க்கலாம், யாராவது ஒரு அமைச்சர் அல்லது புகழ்பெற்ற ஒரு திரைப்பட நடிகர் அரசு பேருந்திலே, அந்த நகர பேருந்திலே ஏறி வந்தால் எல்லோருக்கும் அது வியப்பாக இருக்கும். அவர் கீழே இறங்குவதற்குள் ஒரு 1000 புகைப்படங்கள் எடுத்து அங்கே இருக்கிற அந்த பேருந்தின் நடத்துனருக்கான வேலையை அவர் செய்ய முடியாமலேயே கூட போய்விடலாம். எனவே இப்படி ஒரு நிலை இருக்கிற போது வேறு வழி இல்லை. எனக்கும் கூட ட்ராம் வண்டியிலே சுதந்திரமாக போவதற்கு ஆசைதான். ஆனால் எனக்கு கிடைத்திருக்கிற அறிமுகம் அதற்கு தடையாக இருக்கிறது, வேறொன்றும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். 2வது கேள்வி, நீங்கள் ஏன் உடற்பயிற்சி செய்வதில்லை என்று காந்தியார் கேட்கிறார். எனக்கு உடற்பயிற்சி செய்ய இப்போதாவது நேரம் இருக்கிறதா? நீ அதை பார்த்திருக்கிறாயா என்று கோகலே விடை சொல்லுகிறார். காந்தியார் சொல்லுகிறார், கோகலே சொன்ன முதல் விடை எனக்கு சரிதான். அவருக்கு இருக்கிற அறிமுகத்துக்கு பொது மக்களோடு ஒருவராக அவர் பயணம் செய்ய முடியாது. ஆனால் உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லை என்பது எனக்கு உடன்பாடாக இல்லை. உண்பதற்கும் உறங்குவதற்கும் நாம் எப்படி நேரத்தை ஒதுக்கிக் கொள்கிறோமோ அப்படி உடற்பயிற்சி செய்யவும் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று காந்தியார் சொல்லுகிறார். 2 கேள்விகளும் 2 விடைகளும் 2 மனிதர்களிடமிருந்து வருகிற போது நம்மையும் சிந்திக்க வைக்கின்றன.